கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம பகவத்கீதையில் சாங்கிய யோகத்தில் பார்த்துட்டே வரோம். நம்ம 3 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்தோம். உனக்கு அற்பமான மனத்தளர்ச்சி வேண்டாம், அதை ஒழிச்சுட்டு எழுந்துரு அப்படின்னுட்டு கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்கிறார். சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்தவோ திஷ்ட பரந்தப அப்படின்னு சொல்கிறார். அடுத்து அதுக்கு அர்ஜுனருடைய பதிலாக இருக்குது. அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணம் ச மதுசூதன இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன. அப்போ அர்ஜுனர் சொல்கிறார், மதுசூதனா ஹரிசூதனா, மதுன்ற அரக்கனை ஒழிச்சதுனால அவர் மதுசூதனன்னும், எதிரிகளை ஒழிச்சதுனாலையும் அவர் மதுசூதனன்னும் அழைக்கப்படுறார். அப்போ அவர் அப்படி மதுசூதனான்னு அழிச்சுட்டு அர்ஜுனர் சொல்கிறார், நான் பூஜிக்க தகுந்த பூஜார்ஹவும் பீஷ்ம, நான் பூஜிக்க தகுந்த பீஷ்மரையும் துரோணரையும் இஷுபி அப்படின்ற அம்புகளை கொண்டு நான் இந்த யுத்தத்தில் எதிர்த்து எப்படி போர் புரிவேன், நான் பிரதியோஸ்யாமி, நான் அவளை எதிர்த்து எப்படி போர் பண்ண முடியும், நானும் அவளை பூஜிக்க தகுந்தவனாக இருக்கேனே அப்படின்னு கேட்குறார். குருணஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்த காமான்ஸ்து குருணி ஹைவ புஞ்சீய போஹான் ருதிர பிரதிக்திதான். அப்பா மகானுபாவா, போற்றுதற்குரியவரான குருன்னு, அதாவது ஆச்சாரியர்களை ஆத்வா கொல்லாமல் இந்த உலகத்தில் பிச்சை புகுந்து உண்ணா கூட சரி, பைக்ஷம் அபிபோக்தும் ஸ்ரேயஹி, நான் பிச்சை எடுத்து வாழற மாதிரி வாழ்ந்தால் கூட எனக்கு தப்பே இல்லை, அவளை கொன்று தான் வாழணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஆச்சாரியர்களை கொன்னா, குருன் ஹத்வா, அவளை கொன்னாக்கா இங்கேயே ரத்தம் தோய்ந்த பொருளையும் இன்பங்களையும் போகங்களையும் அனுபவித்தவன் அவன். அதனால் எனக்கு அந்த அனுபவங்கள் வேண்டாம், நான் அவளை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனர். ந சைதத் வித்ம கதரன் நோ கரியோ யத்வா ஜயேம யதிவா நோ ஜயேயு யானேவ ஹத்வா ந ஜிஜி விஷாமஹ தேவஸ்திதா பிரமுகே தாத்ராஷ்ட்ரா. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஜெயிக்கலாம், நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்ல நம்ம அவா கூட நம்மளை ஜெயிக்கலாம். இந்த ரெண்டுக்குள்ளே எது சிறந்ததுன்னு என்னால் உணர முடியல. யாரை கொன்று நம்ம உயிர் வாழ விரும்புகிறோமோ அந்த தார்தராஷ்டிர புத்திரர்கள் பிரமுகே முன்ன எதிர்த்து நிற்கிறாங்க இப்போ நம்மக்கிட்ட அப்படின்னு கேட்குறார். கர்ப்பண்ய தோஷா பஹத ஸ்வபாவ பிருச்சாமி த்வாம் தர்ம சமூடசேதா யஸ்ரேய ஸ்யான்னிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்ய தேகம் சாதி மாம் த்வாம் பிரபன்னம். இரக்கத்தால் இயற்கையான குணங்களை இழந்தவனும் தர்ம சம்மூட சேதா, கடமையில் புத்தி திகச்சவனுமான நான் உன்னை கேட்குறேன், பிரிச்சாமி கேட்குறேன், எனக்கு சிறந்த நன்மை அளிக்கக்கூடியதாக எது இருக்குமோ அதை நிச்சயித்து நீ சொல்லு. ப்ரூஹி, நீ சொல்லுப்பா, நான் உன்னுடைய சிஷ்யன், நான் உன்னுடைய சிஷ்யன், உன்னை பிரபத்தி செய்ய சரண் புகுந்த எனக்கு கட்டளையிடு அப்படின்னுட்டு அர்ஜுனர் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்குறார். நாஹி பிரபஸ்யாமி மமா பனுத்யாத் யசோஹம் உஷோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணமாபி சாதிபத்யம். இந்த பூமியில் எதிரி இல்லாததும் எல்லா வளமைகளும் உடையதுமான ராஜ்யமும் அரசும், சுராணாம் ஆதிபத்தியம், தேவாளுடைய ஆள்கையும் கிடைச்சா கூட என்னுடைய புலன்களை உலர்த்தி வாட்டுற சோகத்தை வெச்சனத்தை எது போக்குமோ அதை என்னால் காண முடியல.
அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற அர்ஜுனர். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.